Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்பீடு இப்போ ஸ்டார்ட் பண்ணால் எப்படி நம்ம வந்து இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை வந்து நம்ம 90 நாள் எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஃபிங்கரிங் கிளாஸஸ் எல்லாம் முடிச்சிருந்துருக்கணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் 90 நாள் வந்து நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபிங்கரிங் கிளாஸஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஃபிங்கரிங் முடிச்சிருக்கவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அதே போல் நம்ம வந்து எப்படி ஆரம்பத்தில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 ஸ்பீடு அப்படிங்கிற போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மே 1990 அப்படிங்கிற ஸ்பீட்லேருந்து நீங்கள் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி இந்த ஸ்பீட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் மோடில் எடுக்கணும். ஓகேங்களா? ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எப்படின்னு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் ஸ்பீடு தான் நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினிங்காக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கை வந்து பார்த்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா அந்த பேராகிராஃப்ஸ்க்கான ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும், புக்லேயும் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை கிளாஸஸ் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல புக்கில் இருக்கிறது அவங்க வந்து உங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஆரம்ப விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். புக்கில் இருக்கிற அந்த ஸ்ட்ரோக்ஸே நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் புக்கில் இருக்காது, ஒரு சில ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போது ஆரம்பம் அப்படிங்கிற போது அந்த ஆரம்பத்தை வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தருடைய ஹெல்ப் கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்பீடெல்லாம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி மே 1990 ஒரு ஆஃப் ஸ்பீடை நீங்கள் ப்ராக்டிஸ் இன்றைக்கி பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாளைக்கு நீங்கள் அதே அடுத்த ஆஃபை எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ அடுத்த ஆஃபை எடுத்துக்கிறீங்க. இப்போ 2 நாளைக்கு சேர்த்து நம்ம வந்து ஒரு ஸ்பீடு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஒரு ஸ்பீடை கம்ப்ளீட் பண்ணதுமே நம்ம அடுத்த ஸ்பீடில் ஒரு ஆஃப். அப்போது அந்த அடுத்த ஆஃபை எழுதும்போது என்ன பண்ணணும்னா இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு ஸ்பீடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருப்பீங்க, ப்ளஸ் அடுத்த நாளைக்கு ஒரு ஸ்பீடில் ஆஃப் எடுத்துக்கிறீங்க. அப்போது இந்த ஆஃபை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அதே போல் இந்த ஒரு ஸ்பீடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதையுமே வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ரிப்பீட்டட் மோடில் வந்துடும். சரிங்களா? அப்போ வந்து புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்திருக்கீங்க, ஏற்கனவே ஒரு விஷயத்தை நீங்கள் முடிச்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அதையும் வந்து இன்றைக்கி ப்ராக்டிஸ்லையும் எடுத்துக்கிறீங்க. அடுத்த நாள் எழுதும்போது ஆஃப் ஸ்பீடு தான், அதுக்கு கம்மியான டைம் தான் ஆயிருக்கும். அடுத்த நாள் எழுதும்போது ஆஃப் ஸ்பீடு தான், அப்போ அப்பயும் கம்மியான டைம் தான் ஆயிருக்கும். இப்போ அதுக்கு அடுத்த நாள் எழுதும்போது வந்து நீங்கள் ஏற்கனவே முடித்த ஒரு ஸ்பீடு, அதுக்கப்புறமா புதுசாக ஒரு ஸ்பீடில் பாதி, இந்த மாதிரி எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டைம் வந்து சேர்ந்து தான் ஆகும். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் எழுதும்போது நீங்கள் ஸ்ட்ரோக்கையும் வார்த்தையும் பொறுமையாக பார்த்து எழுதுவீங்க. அப்போ பார்த்து எழுதும்போது நமக்கு ஒரு ஸ்பீடுக்கு ஜூனியருக்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் குறையாமல் ஆகும். இதை விட எனக்கு கம்மியாக தான் ஆகுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா ஸ்ட்ரோக்கை கிளியராக போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். வேகமாக எழுதுறதுங்க வந்து விஷயமே இல்லை. நீங்கள் எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்ஸ் வந்து கிளியராக இருக்கா, பொசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, அதே போல் வந்து நம்ம வவல்ஸ் உயிர்க்குறிகள் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படிங்கிற விஷயமெல்லாம் கரெக்டாக பார்த்து ஆரம்பத்தை வந்து சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. இப்போ பார்த்தா இதே டைப் தான் ஒரு 5 ஸ்பீடு. அப்போ வந்து மே 1990 எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்து இதிலிருந்து 5 ஸ்பீடு எது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் இதே போல் மோடில் நீங்கள் எழுதுறீங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக அடுத்தடுத்து முடிக்கிற ஸ்பீட்ஸை வந்து ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு எழுதிட்டு வரீங்க. அப்போ நீங்கள் எப்படி எழுதினாலுமே வந்து ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிடணும். இந்த 5 ஸ்பீடு கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா ஆரம்பத்தில் பொறுமையாக பண்ணும்போதே, அப்போது ஒரு நாளைக்கு 10 ஸ்பீடு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆஃப் ஸ்பீடு வந்து புதுசாக எடுத்துக்கிறீங்க. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் மோடில் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இது போல் ஒரு 5 ஸ்பீடை வந்து ஒரு 10 டேஸ் டைம் எடுத்து பண்ணுங்கள். ஆரம்பத்தில் வந்துட்டு 10 டேஸ் அப்படிங்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா வந்து ஆரம்பத்தில் பார்க்குற அந்த ஸ்ட்ரோக்குகள் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்பீட்ஸ்லையுமே வரும். ஏதாவது 1-2 ஸ்பீட்ஸில் ஒரு புது ஸ்ட்ரோக் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. பார்த்த அதே வார்த்தைகள் தான் அடுத்தடுத்த ஸ்பீட்ஸ்லையுமே நமக்கு வரப்போகுது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து நான் சொல்லியிருக்கிறது பாருங்கள், டெய்லி வந்துட்டு ஆஃப் ஸ்பீடு வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஆரம்பத்தில் 5 ஸ்பீடு நீங்கள் முடிக்கிறீங்க இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் டிக்டேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் தேவையே இல்லை. இப்போ டிக்டேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் நமக்கு தெரியும், ஒருத்தர் படிப்பார், அதை நம்ம ஸ்ட்ரோக்காக எடுப்போம். அப்போது ஒவ்வொரு ஸ்பீட்லேயும் வந்து எழுதக்கூடிய அந்த அன்னோன் பேசேஜஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரான்ஸ் பண்ணுவோம் நோட்டில். அப்போ அந்த மாதிரியெல்லாம் இந்த ஒரு 5 ஸ்பீடுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அடுத்து நீங்கள் இந்த 5 ஸ்பீடை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கு முன்னே சொன்ன மாதிரியே வந்து ஆஃப் ஸ்பீடு, அதாவது 3.5 நிமிஷம், நமக்கு வந்து 7 நிமிஷம் தான் வந்துட்டு ஸ்பீடே இருக்கும்.
அப்போ அந்த 7 நிமிஷத்தில் 3.5 நிமிஷத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஒவ்வொரு நாளைக்கும். இந்த 5 ஸ்பீடை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 1993ல் நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு ஸ்பீடுன்னு எடுத்துப்போம். இப்போ அந்த 1993ல் எடுக்கக்கூடிய ஸ்பீடில் ஃபஸ்ட்டு ஹாஃபை மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃபு 3.5 மினிட்ஸ் இருக்குமா, 3.5 மினிட்ஸை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒருத்தர் டிக்டேக் பண்ணுவாங்க நமக்கு. அப்போ ஒருத்தர் டிக்டேக் பண்ணுறதை நம்ம வந்து நோட்டில் ஸ்ட்ரோக்காக எடுத்துப்போம். நம்ம ஸ்ட்ரோக்காக எடுத்ததை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே ட்ரான்ஸ் பண்ணுவோம். அப்போது ட்ரான்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ட்ரான்ஸ் பண்ணதே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம புக்கை வச்சு கரெக்ஷன் பண்ணணும். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்ஷன் அப்படிங்கிறப்போ எல்லா வார்த்தையும் நம்ம போட்டிருக்கோமா, இல்லை வந்து நம்ம போடாமல் விட்டு அது ஒமிஷன் ஆகிருக்கா, இல்லை நம்மளால் ஸ்ட்ரோக் எடுத்து தப்பாக எழுதியிருக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிக்கணும். அப்போ நீங்கள் ஸ்ட்ரோக்கையும் வச்சு என்ன பண்ணணும், ட்ரான்ஸ் பண்ணது கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ் பண்ணதை வந்து நம்ம புக் கூட வச்சு தான் விட்டுருக்கோம், எதெல்லாம் வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரோக் போட்டுமே என்ன வார்த்தையை மாற்றி எழுதியிருக்கோம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக பார்த்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு தப்புமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3.5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு 30 மிஸ்டேக் வருதுன்னு வச்சுக்கோங்க ஆரம்பத்தில். இந்த 30 மிஸ்டேக்கும் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு நோட்டில், சரிங்களா, ஒரு நோட்டு இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற நோட்டாகவே இருக்கட்டும், அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற நோட்லேயே என்னென்ன வார்த்தைகளெல்லாம் தப்பு ஆகியிருக்கு ஒவ்வொரு லைன் வந்து கண்டிப்பாக அந்த வார்த்தைகளை வந்து ஸ்ட்ரோக்காக போடுறீங்க. ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை எழுதிடுறீங்க. அந்த வார்த்தைக்கான ஸ்ட்ரோக்கை வந்து ஒரு லைன், இது ஒரு லைன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, நீங்கள் ஒரு 2 லைன் கூட எழுதலாம், தப்பு கிடையாது, சரிங்களா. இப்படி தப்பு பண்ணுற ஸ்ட்ரோக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லியுமே வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற நோட்லேயே முன்னாடியே அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 லைன் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ இந்த மாதிரி தான் டெய்லி ஆஃப் ஸ்பீடை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அதில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் திருப்பி 2 லைன் எழுதுறீங்க. நாள் திருப்பியும் வந்து 3.5 நிமிஷம். அப்போ 2 நாளைக்கு சேர்த்து ஒரு ஸ்பீடு கம்ப்ளீட் ஆகுது. சார் அப்போ வந்து நான் டெய்லி ஒரு ஸ்பீடு முடிக்கிறேன், அப்போ தான் என்னால் வந்து எக்ஸாம் போகிறதுக்குள்ளே ஸ்பீட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதையும் சொல்கிறேன். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா புக் ஸ்பீட்ஸ் எல்லாமே A to Z நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம வந்து A to Z கம்ப்ளீட் பண்ணணுங்கிற நெசசரி கிடையாது, சரிங்களா. இப்போ ஏன் கிடையாது அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் ஸ்ட்ரோக்ஸ் தான் வரப்போகுது. அப்போ நம்ம வந்து புக்கை கம்ப்ளீட் பண்ணுறது விஷயமே இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட சீனியர்ஸ், ஓகேங்களா, உங்களுக்கு முன்னாடி எக்ஸாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இப்போ ஜூனியர் விட்டுருங்க, சீனியர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம் ஃபெயில் ஆனவங்களும் நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேசேஜ் முடிக்கிறது விஷயம் இல்லை, அதில் இருக்கிற கண்டென்ட்டு ப்ளஸ் அந்த ஸ்ட்ரோக் ரூல்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சு அந்த வார்த்தையை நம்மளால் எடுக்க முடியுதா அப்படிங்கிறது தான் விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும். ஆரம்பத்தில் வர்ற நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை முடித்தா நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஆனால் இது வந்து கான்ஃபிடென்ட் கிடையாது. நம்ம புக்கை முடித்தா பாஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தால் இங்கிலீஷ் சீனியர்ஸில் நமக்கு நிறைய ரிசல்ட் வந்திருக்கும். அதே போல் இங்கிலீஷ் ஜூனியர்லையுமே கூட நிறைய ரிசல்ட் வந்திருக்கும். அப்போ புக்கு முடிக்கிறது வந்து மட்டுமே ஒரு குறிக்கோள் கிடையாது. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீடு அப்படிங்கிறது தேவையில்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பாதி ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணாலே அது வந்து தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஸ்ட்ரோக்கை உங்கள்கிட்ட நம்ம சொல்லும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களால் அந்த ஸ்ட்ரோக்கை வந்து போட முடியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீடு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு வாரமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, 2.5 ஸ்பீடு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. அப்போ அந்த வாரத்தோட எண்டில் அந்த 2.5 ஸ்பீடிலிருந்து ஏதாவது ஒரு ஸ்பீடை உங்களுக்கு தெரியாமல் இந்த ஸ்பீடு தான் நான் உங்களுக்கு டிக்டேஷனாக போடுறேன் அப்படிங்கிறத சொல்லாமல் ஒரு ஸ்பீடை நான் போட்டேன் அப்படின்னாலுமே ஆரம்பத்தில் தப்பாக தான் எழுதுவோம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு புது ஸ்பீடு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அந்த எண்ணமெல்லாம் நமக்கு போகணும், ஸ்பீட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1/2 ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட்டு வேறு கொடுக்க போகிறோம். அந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து போயிட்டுருக்கோம், என்ன கரெக்டான வேல தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டெஸ்ட் எழுதும்போதே வந்து புரியும். ஸோ வந்து இப்போ A to Z ஸ்பீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது விஷயம் இல்லை, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரவாக ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் அங்கே விஷயமே. அடுத்து வந்து எப்படி மிஸ்டேக்ஸை ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ மிஸ்டேக்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். என்ன சொன்னோம் அப்படின்னா ஒவ்வொரு 1/2 ஸ்பீடை நீங்கள் வந்து டிக்டேஷன் போட்டு ட்ரான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரான்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பீச் மிஸ்டேக் பண்ணியிருப்போம், வார்த்தைகளெல்லாம் தப்பு பண்ணியிருப்போம், ஸ்ட்ரோக் போட்டு தப்பு பண்ணியிருப்போம், ஸ்ட்ரோக்கை எடுக்க முடியாமல் நம்ம வார்த்தையை விட்டுட்டு போயிருப்போம். இது எல்லாமே வந்து நம்மளால் முடியாத விஷயங்கள் தான்.
வார்த்தை எனக்கு தெரியுது, ஸ்ட்ரோக் ஆனால் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்பீட் பத்தலை அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ என்ன வார்த்தையெல்லாம் பத்தலை, நம்ம ஒமிஷன் பண்ண வார்த்தைகள்லாம் நமக்கு சடனாக மைண்ட் இல்லாதால தான் வரலை. அப்போ அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா ரிப்பீட் மோடில் நான் இங்கே சொன்ன மாதிரியே வந்துட்டு 2 லைன் அந்த வார்த்தை என்னவோ அதை ஒரு டைம் எழுதிட்டு அந்த வார்த்தைக்கான ஸ்ட்ரோக்கை வந்துட்டு 2 லைன் அப்படியே நம்ம எழுதணும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இல்லையா, 10 ஸ்பீடு இல்லை அப்படின்னா 20 ஸ்பீடு அந்த மாதிரி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போது வந்து நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருக்கும். சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹவு டு ப்ராக்டிஸ் ஜாயினிங்ஸ். கண்டிப்பாக வந்து ஜாயினிங்ஸ் நமக்கு முக்கியம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழில் மிகப்பெரிய ஜாயினிங்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் இங்கிலீஷ்னு சொல்லி வரும்போது நிறைய ஜாயினிங்ஸ்க்குன்னு சொல்லி தமிழாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் தனித்தனியாக நோட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஒரு சின்ன நோட், ஒரு 15, 20, 30 ரூபாக்குள்ளே ஒரு சின்ன நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த நோட்டில் ஜாயினிங்ஸ்னே சொல்லி எழுதி ஒவ்வொரு இயருமே வந்து போட்டுக்கோங்க. ஒவ்வொரு இயர்லையுமே அடுத்தடுத்துமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டட் ஜாயினிங்ஸ் இருக்கும். ஏற்கனவே முன்னாடி பார்த்த ஸ்பீடோட ஜாயினிங்க அடுத்த ஸ்பீட்லேயும் இருக்கும். பரவாயில்ல, அதையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் May 1990 அப்படிங்கிறத எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ஸ்பீடில் இருக்கக்கூடிய ஜாயினிங்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் எழுதிடுறேன் நான். அடுத்து நான் வந்து நவம்பரில் இருக்கக்கூடிய 1990 வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்பீடில் இருக்கக்கூடிய ஜாயினிங்ஸ் எல்லாமே மறுபடியும் நான் எழுதுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்பீடில் ஒரு சில ஜாயினிங்ஸ் இருந்திருக்கும், அதுவுமே வந்து அடுத்த ஸ்பீடில் வரலாம். அப்போ அதையுமே வந்து பரவாயில்ல, நீங்கள் திரும்ப எழுதுங்க. இந்த மாதிரி எழுதிட்டு ஒவ்வொரு ஸ்பீடோட ஜாயினிங்குமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போவீங்க இல்லையா. இப்போ நாளைக்கு ஒர்க்காக நீங்கள் வந்து May 1990 வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து ஜாயினிங்கிற மாதிரி ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுருப்பீங்க. அந்த ஜாயினிங்கை வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய நோட்டில் ஒரு 2 லைன்ஸ் வந்து எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்பீடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜாயினிங்ஸ் எல்லாம் தெரியுது. அப்போ இன்னும் ஒரு சில வார்த்தைகள் தான் நம்ம அந்த இடத்துல ஸ்ட்ரோக்காக போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு ஒரு 50 or 60 டேஸில் வந்துட்டு நமக்கு ஈஸியாக ஸ்பீட் பிக்கப் ஆயிரும். ஸ்பீட் பிக்கப் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து அந்த 7 மினிட்ஸ் ஸ்பீடோட நம்ம வந்து எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 மினிட்ஸாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் அங்கே மெயின் எக்ஸாமில் போயிட்டு அந்த 7 மினிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஓகேவாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணவும் ப்ளஸ் மிஸ்டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு மாதத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய மெத்தட் எல்லாமே இது தான், சரிங்களா. அப்போ வந்து சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து எடுத்ததுமே வந்து ஒரு சிலர் சொல்லலாம், ஸோ நம்ம வந்து நான் ஸ்பீடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னாலே எனக்கு ஸ்பீடு வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் புக்கை கம்ப்ளீட் பண்ணுறது வந்து விஷயமே கிடையாது. நீங்கள் ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள். டெய்லியுமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த 10 days 5 ஸ்பீட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதை தாண்டிட்டதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே 15 ஸ்பீடு, ஓகேங்களா, ஒரு 15 ஸ்பீடு குறையாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு இதுக்கும் மேலே டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 20 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா. வாரத்துக்கு 2 ஸ்பீடு அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் வந்து 10 எழுதுனீங்க அப்படின்னா அடுத்த வாரம் 12, அதுக்கு அடுத்த வாரம் 14. அப்போது அதே மாதிரி ஒரு மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 18 ஸ்பீடு வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து 20க்கு மேலே உங்களால் ப்ளஸ் பண்ண முடிஞ்சால் ஒரு 25 ஸ்பீட்ஸ் வரைக்கும் எழுதுங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையே இல்லை, டைமும் இருக்காது அந்த அளவுக்கு. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த 3 மாதத்தில் ஈஸியாக நம்மளால் வந்து பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயங்கள் தான். இது பண்ணாமல் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் பண்ணுங்கள் அதனால் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைவாக ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு அனுப்பும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்து தான் அவங்க வந்து எல்லாருமே வந்து பாஸ் ஆனாங்க. இதெல்லாமே ஜூனியர் பிகினிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ அடுத்து வந்து சீனியருக்கு எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அதே போல் எப்படி வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது, ஜாயினிங்ஸு ப்ளஸ் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் திரும்ப எழுதினாலும் மறக்கக்கூடிய விஷயங்கள், இதை பற்றியெல்லாம் நம்ம அப்கமிங்கில் வீடியோ கொடுக்குறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் யாராவது வந்து எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இன்வைட் பண்ணிவிடுங்க.